Hi everyone, this is Mridula. Welcome back to my channel. இந்த சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. So I'm back with another video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு புக்கோட ஜிஸ்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். And அந்த புக்கோட நேம் Good Vibes, Good Life. இந்த புக் எழுதியவர் வெக்ஸ் கிங் அப்படின்றவர் தான். இந்த புக்ல மொத்தம் 7 சாப்டர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சாப்டர் நம்பர் 1, A Matter of Vibes. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்மளோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இதே நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நினைச்சா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். நெகட்டிவ் தாட்ஸ் நினைச்சோம்னா நிறைய அப்டிகல்ஸ் கிரியேட் ஆகும். நம்மளோட லைஃப் நம்மளோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் நினைச்சா நமக்கு பாசிட்டிவானதே நடக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நினைச்சா நமக்கு நெகட்டிவானது தான் நடக்கும். சாப்டர் நம்பர் 2, குட் வைப்ஸ் ஒன்லி. நம்மளோட வைப்ஸ் பாசிட்டிவாக இருக்கணுமா நெகட்டிவாக இருக்கணுமா அப்படின்றத நாம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க டாக்ஸிக் பீப்புள்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் நெகட்டிவாக தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கான செல்ஃப் லவ்வை க்ரியேட் பண்ணணும். நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கான பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்கை நம்ம எப்பவுமே பாசிட்டிவாகவே வச்சுருக்கணும். அண்ட் எல்லாமே ஒரு ஹை வைப்ரேஷனோட இருக்க மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் பாசிட்டிவிட்டி ஸ்டே ஆகிக்கிட்டே இருக்கும். சாப்டர் நம்பர் 3, A Magnetic Presence. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம ரியல் லைஃப்லையும் நாம் என்னென்ன தாட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரியாலிட்டியும் நமக்கு நடக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் அட்ராக்ட் பண்ணால் பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் அட்ராக்ட் பண்ணால் நெகட்டிவ் திங்ஸ் தான் நடக்கும். நிறையா பீப்புளோட மைண்ட் செட் ஸ்கேர்சிட்டி மைண்டடாக தான் இருக்குது. அதாவது என்கிட்ட இது இல்லை, என்னால் இது முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நிறையா பீப்புளோட மைண்டில் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அபேண்டன்ஸ் மைண்ட் செட்டாக மாறிடுச்சுன்னா ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் நமக்கு வேணுன்றதை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அபேண்டன்ஸ் மைண்ட் செட்னா என்னால் இதை முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்ற போது நமக்குள்ள அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட டிசையருக்கான விஷுவலைசேஷனை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான ஒரு இது ஆக போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைலட் ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷுவலைசேஷனை நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பைலட் ஆக போகிறேன்ற அந்த டிசையருக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோன்னா நம்மளே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நமக்கு நம்ம ஒரு கிராட்டிடியூட்ஸை கொடுக்கணும். அண்ட் நிறையா அஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நம்மளால நம்மளோட டிசையர்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். சாப்டர் நம்பர் 4, லவ் இஸ் த ஆன்சர். செல்ஃப் லவ் அப்படின்றது தான் நம்மளோட ஹாப்பினஸ்க்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நாம செல்ஃப் லவ்வை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியே நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அது நம்மளோட நேச்சர். ஸோ நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான செல்ஃப் டவுட் நமக்குள்ளே வரவே கூடாது. அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால் நம்மளால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம நிறையா பீப்புள் கிட்ட லவ் அண்ட் கைண்ட்னஸை ஷேர் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளோட வைப்ரேஷனல் எனர்ஜி ரொம்ப ஈஸியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சாப்டர் நம்பர் 5, எம்ப்ரேஸ் த அன்சர்டைனிட்டி. நாம் வாழ்கிற இந்த லைஃப் ஒரு அன்பிரடிக்டபிளான விஷயம். ஆனால் நமக்கு வர சேலஞ்சஸ் நம்மளோட டிசைரை அச்சீவ் பண்ணுறதுக்கான க்ரோத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நிறையா விஷயங்களை நம்ம பண்ணும்போது அதை பற்றின நிறையா டவுட்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும்.
அந்த மாதிரி டவுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம்னாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு ரீசனோட தான் நடக்கும். எதுவுமே ரீசன் இல்லாமல் நடக்காது. ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ்க்கு கூட லீட் பண்ணலாம், இல்ல நெகட்டிவ்க்கு கூட லீட் பண்ணலாம். ஆனா அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் என்னால முடியாது, என்னால இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறோம். ஆனா அந்த மாதிரி பயப்படாம நம்மனால முடிஞ்சது, நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே நம்மளோட அந்த பயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வர முடியும். சாப்டர் நம்பர் 6, யோர் ஹையர் பர்பஸ். நம்ம இந்த வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கான ட்ரூ பர்பஸ் என்ன அப்படின்றது நம்ம ஹார்ட்டோட தாட்ஸ்ல இருந்து நம்ம டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட பேஷனுக்கு ஏற்ற திங்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம அதில் ஃபுல்ஃபில்டாக நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடும்போது நம்மளால அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் அது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஜர்னி இருக்கு. நிறைய பேர் நிறைய விதத்துல டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதனால நாம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம நம்மளோட யூனிக் ஜர்னியை நாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்டர் நம்பர் 7, a good life. நிறைய பேர்த்துக்கு ட்ரூ ஹாப்பினஸ் அப்படின்றது இந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்குறது, ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்டர்னலா நடக்கிறது எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஹாப்பினஸ் கிடையாது. ஒரு உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்றது அது நமக்குள்ள இருந்து அந்த ஹாப்பினஸ் வரணும். ஒரு ஃபீல் நமக்குள்ள இருந்து வரும்போதுதான் அது உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேர் அவங்களோட பாடி, அவங்க ஹெல்த், அவங்க மைண்ட் செட்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நம்ம டெய்லியுமே மெயினா ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அச்சீவ் பண்ற ஒவ்வொரு இதையுமே நாம கிராட்டிடியூட் பே பண்ணணும் அண்ட் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம மைண்ட் செட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நமக்கான செல்ஃப் லவ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான வேஸ் நாம தேட ஆரம்பிக்கலாம். இது வழியா நம்மளால ஈஸியா நம்மளோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணவும் முடியும். நம்ம லைஃப்ல நாம சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம ஹேபிட்ஸ் அண்ட் மைண்ட் செட்ல பண்ணாலே நாம ஈஸியா நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் கரெக்ட் அண்ட் பாசிட்டிவான வேல நம்மளோட லைஃப்பை நம்மளால ஈஸியா லீட் பண்ணவும் முடியும். நம்மளோட மைண்ட் செட் அண்ட் லைஃப்ல பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட லைஃபையே கூட சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பா ஒரு சக்ஸஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான சக்ஸஸாக தான் இருக்கும். ஓவராலாக இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல், இன்ஸ்பைரிங் அண்ட் நிறையா பேர் அவங்களோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ள எப்படி ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறது, உங்களோட பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சிங்கனாலும் இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Until then, bye from Radula. Always stay curious. Thanks for watching.